படிக்கிற மாணவர்களுக்கு வறுமை என்பது, பொருளாதார பிரச்சனை என்பது பெரும் தடையாக இருக்கிறது. நமது மண்ணிலே ஏராளமான மாணவர்கள், மிக கட்டித்தனமான மாணவர்கள், இப்போது வெளிவந்த பரீட்சை முடிவுகள் கூட நல்ல முடிவுகளை, நல்ல கட்டித்தனங்களை வெளிப்படுத்தியிருக்கிறது. ஆனால் வறுமை சவாலாக இருக்கிறது, பொருளாதார பிரச்சனை சவாலாக இருக்கிறது. நம்ம நாட்டின் பொருளாதார நிலைமை, வருமானத்தில் விட்டுக் கொள்வதோட பிரச்சனைகள் எல்லாம் இன்னும் அந்த வறுமை நிலைமையை கூட்டி இருக்கிறது. இதற்கெல்லாம் இந்த மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு புலமை பரிசில் திட்டத்தை அப்போதே தொடங்கினோம். அப்போதே தொடங்கி எங்கள் சொந்த முயற்சியில் செய்தோம். அது காத்தாங்குடி மக்களுக்கு மட்டுமல்ல, வெளியூர் மக்களுக்கும் செய்தோம். நான் சில தினங்களுக்கு முன்னால் வெளியூரிலே பொலனறுவை பிரதேசத்திலே ஒரு நோயாளியை பார்க்க சென்றிருந்தேன். ஒரு 10 நாளைக்கு முன்னால் அவர் சொன்னார், நான் இன்றுதான் காலையிலே அவருக்கு கொஞ்சம் சோமியனமாக அடைந்து அன்றுதான் வந்திருந்தார் ஹாஸ்பிட்டலில் இருந்து. ஒரு டாக்டருடைய பெயரை சொல்லி சொன்னார், இவர் தான் இப்போது விசேட வைத்திய நிபுணராக பொலனறுவை ஆஸ்பத்திரியில் இருக்கிறார் என்று சொன்னார். சொல்லிவிட்டு சொன்னார், இவரை உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? நான் தெரியாது என்றேன். அவர் சொன்னார், சார், இவர்தான் இந்த பகுதியிலே இருந்து மிகவும் பின்தங்கிய நிலைமையில் இருந்து வெளியாறிய பல்கலைக்கு சென்ற ஒரு டாக்டர். இவருடைய கோரிக்கையின் பேரில் இவர் யாரென்றே தெரியாமலேயே அந்த 5 வருடமும் நீங்கள் இவருக்காக நீங்கள் புலமை பரிசில் கொடுத்தீர்கள். அதை நன்றியோடு அவர் இப்போதும் சொல்கிறார் சொன்னார். அவர் யாரென்றும் தெரியாது, இப்போது ஒரு விசேட வைத்திய நிபுணர். ஆக இந்த சமூகத்துக்கு செய்கிற விடயங்களை சகோதரர்களே, அரசியல் அதிகாரம் இருந்தால் மட்டுமே செய்வோம் என்ற நிலையில் நாங்கள் ஒருபோதும் இருக்கவில்லை. இது நான் சொல்லுகிற இந்த அத்தாட்சிகள் எல்லாம், அடையாளங்கள் எல்லாம், ஆதாரங்கள் எல்லாம் வரலாறு. இது இந்த கல்வி மாணவர்களுக்காக செய்வதற்காக செய்தோம். கடந்த தேர்தலிலே எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை வீடுகளிலே உங்களில் இருக்கும் வாசித்து பாருங்கள். இந்த பிரதேசத்திலே கல்வி கற்கிற, உயர்கல்வி கற்கிற, உயர்தரம் கற்கிற அனைத்து மாணவர்களுக்குமான தேவையுடைய மாணவர்களுக்கான ஒரு புலமை பரிசில் திட்டத்தை நகர சபை கூட உருவாக்குவோம் என்ற ஒரு விடயத்தை செய்திருந்தோம். அப்படி நடந்திருந்தால் எத்தனை மாணவர்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டிருப்பார்கள், எத்தனை மாணவருடைய கல்வி அடை முன்னேற்றமாக மாறியிருக்கும். ஆனால் இறைவனுடைய நாட்டம் நமது மக்களுக்கு அது அந்த நேரத்தில் புரியவில்லை, அதனுடைய பிரயோசனம் புரியவில்லை, அது நடக்கவில்லை. இருந்தாலும் நகர சபையிலே நாங்கள் ஒரு பிரேரணையை கொண்டு போனோம். அதை நான் இங்கே சொல்ல வேண்டும். நகர சபையிலே நாங்கள் ஒரு பிரேரணையை கொண்டு போனோம். அந்த பிரேரணை என்ன தெரியுமா? இந்த பிரதேசத்துக்குரிய உயர்தரம் இருக்கிற மாணவர்களுக்குரிய புலமை பரிசு நிதியத்தை உருவாக்குவோம். அதில் முதல் 6 மாசத்துக்குரிய பணத்தை நாங்கள் தருகிறோம். தவிசாளர் புலமை பரிசு திட்டம் என்று அதுக்கு பேர் வைத்துக் கொள்ளுங்கள். என்ன பேர்? என்எஃப்டிஜி புலமை பரிசு திட்டம் அல்ல, என்எஃப்டிஜி புலமை பரிசு திட்டம் அல்ல, தவிசாளர் புலமை பரிசு திட்டம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். யார் தவிசாளர்? ஏனைய கட்சியை சேர்ந்தவர் தவிசாளர். நாங்கள் அதை பார்க்கவில்லை. வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மக்களுக்காக இந்த திட்டத்தை ஆரம்பித்து வைப்போம். முதல் 6 மாசத்துக்கான பணத்தை நாங்கள் தருகிறோம் என்று பிரேரணை சொன்னோம். நடக்கவில்லை. இப்போது நீங்கள் புரிந்து கொள்ளலாம், யாருடைய கையில் அதிகாரம் இருந்தால் நீங்கள் அளிக்கிற ஒவ்வொரு வாக்கும் அதிகாரத்தை கொடுக்கிறது. அந்த அதிகாரம் யாருடைய கையில் இருந்தால் மக்களுக்கு பிரயோசனமாக மாறும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம்.